குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போறதே வந்து அந்த மத்தியான உணவுக்காக தான். அதான் என்னங்க இதுல என்ன விமர்சனம் இருக்கு? 60 வருடம் ஆண்டு முடிக்கும் போது காலை உணவு இல்லாம என் பிள்ளை மருந்து பள்ளிக்கூடத்துக்கு சொல்றதுக்கு வெக்கமாவே அவங்களுக்கு. ஒரு வேளை சோறு கூட எங்களுக்கு வழி காலையில சாப்பிட்டு படிக்க வர முடியலையே. அப்ப அவ்வளவு பஞ்ச பராரிகளா என்ன வச்சிருக்க நீ? அப்ப என்ன பண்ண? எங்க அப்பனுக்கு செஞ்ச வேலை, எங்க அண்ணனுக்கு செஞ்ச வேலை, என் ஆத்தா சித்தப்பனுக்கு என்ன வேலை கொடுத்துட்ட நீ? உனக்கு வாக்கு செலுத்தணும், நீ போற பிச்சை வாங்கி சாப்பிடணும், பயனாளி, நுகர்வோர், வாக்காளர், அதை தவிர எனக்கு என்ன மரியாதை இருக்கு சமூகத்தில்? இருக்கிற பெண்கள் அப்படியாப்பட்ட நிறைய பேரை நான் என்னோட ஷோல பார்ப்பேன். அவங்களுக்கு ஒரு வயசு வந்து அவங்களுக்கு வேலைக்கு டெய்லி வேலைக்கு போக முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரும்போது அது ஒரு 1000 ரூபாய் கூட இருக்கலாம். அந்த 1000 ரூபாய் எவ்வளவு தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் கொடுக்கும். தாய்மாரும் என் பிள்ளைக்கு கொஞ்சம் மூளை பாதிப்பு, கைகால் வளங்கல, இந்த 1000 ரூபாய் வச்சு மாத்திரை வாங்கிட்டேன், 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு வேளை கறி வாங்கி சமைப்போம், 1000 ரூபாய் வாங்கிட்டு நான் இதுக்கு மருத்துவ மாத்திரை வாங்கிடுவேன். இந்த அளவுக்கு கூட வழி இல்லாம 60 ஆண்டுகளாக நீங்க ஆட்சி செஞ்சிருக்கீங்க. ஒரு தாய்மார்கள், பெண்கள், நீங்க பெண்ணிய உரிமை பேசுனீங்க, பெண்கள் கல்வி பேசுனீங்க. எங்க கல்வி கொடுத்த? கல்வியை கொடுத்த வேலை கொடுத்த இந்த 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தா கையேந்து வேலை 60 ஆண்டுகளாகி தான் உங்க வேலையா? இப்ப சொன்னீங்க 2020 வரைக்கும் நீங்க என்ன 20 ஆண்டுகளுக்கு இந்த 1000 ரூபாயை சேமிச்சு வச்சிருந்தா உங்க பிள்ளைகளை நல்லா கட்டி கொடுக்கலாம், உங்க பிள்ளையை கட்டி கொடுக்கலாம். அப்ப 20 வருஷம் கழிச்சாலும் இன்னும் எங்க ஆத்தால 1000 ரூபாய் கையேந்திர பிச்சைக்காரன் தான் வைப்பேன். இது ஒரு வளர்ச்சி. 60 ஆண்டுகள் ஆகி 20,000க்கு கையேந்திரேன், இன்னும் 20 ஆண்டுகள் கழிச்சாலும் இந்த 1000க்கு நான் கையேந்தேன். இதை தன்மானம் உள்ள ஒரு மகன் ஏற்பாடு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல என்ன வளர்ச்சி இருக்கு? இந்த காசு எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா? இந்த காசு இந்த 12,000 கோடி ஒரு மாசத்துக்கு யாரு காசு? ஒன்றை இல்ல. எங்க அம்மா 60 வயசுல ஓய்வு பெற்றுக்காங்க, 58 வயசுல ஓய்வு பெற வேண்டியது. நான் தேர்தலில் நிறுத்த 58 வயசு ஓய்வு பெற்று வாங்கம்மான்னு மன்னிச்சுக்கடமான்னு என்ன 2 ஆண்டு வேலை இருக்குன்னு. ஏன் 58ல ஓய்வு பெற்றிருந்தா ஓய்வூதியம் கொடுக்க உனக்கு காசு இல்லை, உன் மனச்சான்று சொல்லி இல்லை 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 இல்லை. அதனாலதான் 2 வருஷம் நீட்டிக்கிறீங்க. அப்ப அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, சாலை பணியாளர்கள் கொடுக்க முடியல, துப்புரவு பணியாளர்கள் கொடுக்க முடியல, மக்கள் நல பணியாளர்கள் கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. என் தங்கச்சி கேட்டால கல்லூரி 9,000 கொடுன்னு, எங்க அம்மா கேட்டால 1000 ரூபாய் கொடுன்னு. நான் கேட்டது எதை கொடுத்துருக்கீங்க? சும்மா தேவையில்லாம 1000 ரூபாய் கொடுத்து எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்கீங்க தம்பி? 9 லட்சம் கோடி கடன் இருக்கா இல்லையா? எப்படி கடன் வந்துச்சு? 9 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தை எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கலாம் நீங்க கட்டிருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேசுறவங்களாம் பாருங்க. 1000 ரூபாய் கொடுத்த கோலமா வாங்கி கோலம் போட்டு கும்மிடிச்சுக்கே சரியா போச்சு 1000 ரூபாய். கலைஞரின் உரிமை தொகை 1000 ரூபாய். நன்றி நன்றி. இதான் கலைஞருக்கும் உரிமைக்கு ஊக்கத்தொகைன்னு சொன்னா கூட சரி, கலைஞருக்கும் ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்? எல்லாத்துக்கும் கலைஞர் பேரு. ஏன் டாஸ்மார்க் வைக்கல? ஏன் வைக்கல? அதை திறந்து வச்சு குடிக்க வச்சு 2 லட்சம் பொம்பளை தாலி எடுத்துக்கால, அதுக்கு பொறுப்பு யாரு? இந்த காசு 1000 ரூபாய் உங்க மனச்சான்ற சொத்து சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த தாய்மார்கள் அவர்கள் செலவுக்கு மட்டும் செலவழிப்பாருங்களா? எங்க அப்பா அடிச்சு எங்க ஆத்தாட்ட காசு வாங்கி போக மாட்டார் குடிக்க. பொதுமை நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பொதுமைப்படுத்துறீங்க? பொதுமைப்படுத்தல என்ன சொல்றீங்க? பொதுமைப்படுத்தணும் எதை பொதுமைப்படுத்தணும்? கல்வி, பொதுமை கல்வி, மருத்துவம், குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், இதெல்லாம் பொதுமைப்படுத்திருக்கீங்களா? எனக்கு வரி வாங்குறீங்கல்ல, ரோடு டாக்ஸி இருக்குல்ல, மின்சார கட்டணம் வாங்குறீங்கல்ல, எல்லாம் வாங்குறீங்கல்ல தம்பி. அதெல்லாம் இன்னைக்கு எப்படி பொதுமைப்படுத்தாம என்ன பண்ணீங்க? கல்வி கட்டணம் வாங்குறீங்கல்ல, கல்வியை வரி எடுத்துட்டு எல்லாரும் செய்ய மாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா தம்பி? செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு அண்ணன் சான்று காட்டுறேன் தம்பி. ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய், பொங்கலுக்கு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய். இந்த பாருங்க, இது குடும்ப அட்டை கடை, அதாவது ரேஷன் கடை, அட்டை காட்டி 1000 ரூபாய். இந்த பாருங்க தம்பி, இந்த பாதையை கடக்கிற தூரம் தான். இந்த இடத்துல டாஸ்மாக், இங்கேயும் வரிசை. இதை வாங்கி அப்படியே துண்டிச்சா இங்க அப்படியே ஸ்டாப் லாக்னு சொல்லுவோம் சினிமால, அப்படியே துண்டிச்சா இங்க 1000 ரூபாய். நாங்க எடுத்து காட்டாங்க படம் காணொலி அனுப்பிட்டோம். அப்புறம் எந்த நம்பிக்கையில் கொடுக்குற? இங்க கொடுத்த அமைச்சரே பேசுறாரு, இன்னைக்கு கொடுக்குற 1000 ரூபாய் அடுத்த 1/2 மணி நேரத்துல எங்ககிட்ட வந்துடும், அதனால கொடுக்குறோம்ட்டு. தம்பி குடிச்சிட்டு தாயை அடிச்சதுனால பிள்ளை விஷத்தை குடிச்சு சத்த செய்தியை நீங்க போட்டீங்கல்ல. ஒரு தங்கச்சி சத்தால படிக்கிற மாணவி, அப்பவாது எங்க அப்பா குடிக்கிறது நிறுத்துவாருங்க. அந்த தங்கச்சி செத்துட்டா எத்தனை தங்கச்சி அப்படி தவச்சிக்கிட்டு இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியல அவ்வளவுதானே? அல்ல, அது நீங்க வடிதாங்கி நின்னா தான் தம்பி தெரியும். இதுல என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருவாங்கன்னு. நான் அப்படி செய்யல, அப்படி சொல்ல அந்த மாதிரி வளர்ச்சி சொல்லு. இந்த திட்டத்தை 12,000 கோடி ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு, அந்த பணத்தை
முதலீடு செய்து சிறு குறு தொழில்களை செய்கிற எங்க மக்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து கூடை பின்னுதல், ஒரு பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், ஆடு மாடு வளர்த்தல், அப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு என் மக்களை தள்ளுங்கிறேன். தள்ளு. நகர்ப்புறமா ஊர்கா போடுதல், எதையாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க என் பிள்ளைகளுக்கு, என் மக்களுக்கு நகர்த்துங்கிறேன். நீ எத்தனை நாளுக்கு கையெழுப்ப? நீனே கடன்கார பையன், பிச்சைக்கார பையன். 9 லட்சம் கோடி கடன் யார் தலையில் கட்டிட்டு போக? இந்தியா 150 லட்சம் கோடி வச்சிருக்கு, நீ 9 லட்சம் வச்சிருக்க. இதுக்குள்ள 2.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களா கடன்? உசிலம்பட்டியில ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளை, நான் சாக்கி போடுற சோறை, நான் 6 பேர் மாணவர்கள் படிக்கிறாங்க, 2 பேர் தான், 2 பிள்ளையும் இதுக்குள்ள 2.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களா கடன்? உசிலம்பட்டியில ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளை, நான் சாக்கி போடுற படிக்கிறது நிறுத்துவாருன்னு அந்த தங்கச்சி செத்துட்டா. எத்தனை தங்கச்சி அப்படி தவச்சு